ஹலோ மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிஎஸ்கே தரப்பு வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா சிஎஸ்கே ஓப்பனிங் அப்டேட் தான். அது யார் கொடுத்தானா ருத்ராஜ் அதை கொடுத்திருக்காரு. இந்த ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் கூட கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வருஷம் 2025 ஐபிஎல் நடக்கினாரு. சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பெரும் ப்ராப்ளமா இருந்தது. அது என்னன்னா நமக்கு ஓப்பனிங்ல வந்து அதிகமான ரன்ஸ் வரல. அது மாதிரி ஓப்பனிங்ல வந்து ஃபயர் பவரே இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான். போன வருஷம் நிறைய இன்ஜுரி சிஎஸ்கேல இருந்து அது ஒரு இன்ஜுரிக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான் ஆயுஷ் மாத்ரே வந்த பிறகு சிஎஸ்கேல வந்து ஃபயர் பவருக்கு பஞ்சமே இல்ல. ஓப்பனிங் இறங்குல இருந்து 6 அடிச்சு ரன்னை கொண்டு வந்தவர் தான் ஆயுஷ் மாத்ரே. ஒரு பேபி, அவர் சின்ன வயசு தான், ஓகேவா? அதெல்லாம் 18 வயசு அவ்வளவுதான் ஆச்சு ஆயுஷ் மாத்ரேக்கு. ஒரு நல்ல பிளேயர். அவரு வந்து இப்போ அவருக்கு இடத்துக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அது என்னன்னா சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது யார் கொடுத்தானா ருத்ராஜ் தான். நம்ம டெல்லியில கேப்டன்ஸ் மீட் நடக்க நேரம் ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட யார் என்ன கேட்டாங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னா, உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நிறைய ஓப்பனர்ஸ் இருக்கீங்க, நீங்க யாரை ப்ரெஃபர் பண்றீங்கன்ட்டு. அதுக்கு ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் சஞ்சு தான் இறங்க போறோம். ருத்ராஜ் அண்ட் சஞ்சு தான் ஓப்பனிங் இறங்க போறாங்கன்னு. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா செமையான காம்பினேஷனுங்க. ஒரு ஆள் வந்து ஹேங்கர் இன்னிங் ஆட முடியும், இன்னொரு ஆள் ஹிட்டிங் பண்ண முடியும். சஞ்சுவை பொறுத்தவரை பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஒரு நல்ல பிளேயர். நம்ம வேர்ல்டு T20 பார்த்தோம், பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு லைஃப் டைம் ஃபார்ம்ல இருக்காரு. செமையான பிளேயர் தாங்க. இவரால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி விளையாட முடியும். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. இவரால் வந்து ஹிட்டிங்கும் பண்ண முடியும், பால் பை பாலும் ஆட முடியும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாட முடியும். ஒரு நல்ல பிளேயருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்குன்னு வச்சிருங்க, சிஎஸ்கேக்கு வந்து தரமா இருக்கும். நம்ம ஆயுஷ் மாத்ரே சொல்லலாம். ஆயுஷ் மாத்ரே வந்து தடல் அடி பேட்ஸ்மேனுங்க. வந்த பால் 6-4 அடிப்பாரு. ஆனா விக்கெட் லூஸ் ஆயிட்டுனாதான் பிரச்சனை சிஎஸ்கேக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மெச்சூரான பிளேயர்ஸ். விக்கெட் அதிகமா போவாது. விக்கெட் விழுந்துனா ப்ரெஷர் ஆயிரும். ஒன் டவுன்ல வரவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். அதனால வந்து விக்கெட் அவ்வளவு லூஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு வரும். சிஎஸ்கேல வந்து சஞ்சுவும் ஆயுஷ் மாத்ரே வந்து டெட்லி காம்போ இல்ல. அதுவே ருத்ராஜும் சஞ்சுனா செம டெட்லி காம்போங்க. ரெண்டு பேரும் இறங்கினா தரமா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அப்போ ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன் ஆடுவாரான்ட்டு. இந்த வேர்ல்டு கப் நடக்கினாரு, ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் பண்ணாரு. ஆனா அவர் அதுல சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதனால ஒன் டவுன் இறங்கி அவரோட இடத்த கீழே இறக்கி அவர் இறங்கினார் ஒன் டவுன். அதுல கொஞ்சம் சக்சஸா தான் இருந்தாரு. ஆனா சிஎஸ்கே அப்படி ஆட முடியுமான்னு சொன்னா பெரும் கேள்விக்குறீங்க. ஏன்னா அவருக்கு காம்படிஷனா இருக்க போறது யாருன்னா உர்வில் பட்டேல் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. இவர் அடிக்க சிக்ஸஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். செமையான ஷாட்ஸ் அடிப்பார், பிக் ஷாட் அடிப்பார். ஒரு நல்ல பிளேயருங்க, தரமான ஒரு பிளேயர். ஒரு எப்படின்னா அவருக்கும் இவருக்கு வந்து காம்படிஷனே இருக்கு. அதுல யார் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் உள்ளப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாத்ரேக்கு தாங்க பிகர் ஹேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், அது மாதிரி அவரும் நல்ல ப்ரூவன் கமாடிட்டி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் தான் உள்ள கொண்டு வரணுங்க. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், அது மட்டும் இல்ல ரொம்ப மெச்சூரான பிளேயர். ஆயுஷ் மாத்ரே கம்பேர் பண்ண உர்வில் பட்டேல் வந்து நல்ல பிளேயர் தான். நம்ம இவ்வளவு பேசுறோங்க, ஆனா உண்மையை சொல்லணும்னா சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம பேசுறது மேக்சிமம் நடக்கலையான்னு தெரியல. ஏன்னா அந்த டீம் அப்படிப்பட்ட டீம் தாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் திங்கிங் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இது வந்து உண்மையான அப்டேட் தான். நம்ம ருத்ராஜ் கொடுத்த அப்டேட். இப்போ வந்து ஓப்பனிங் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பரவாயில்லைங்க. போன சீசனோடு இந்த சீசன் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு வந்து அவரோட பீக் ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி ருத்ராஜ் வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் வந்து இந்தியன் டீம்ல யாருன்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். இது அவரோட சீசனா இருக்கணும். ஏன்னா சிஎஸ்கே வந்து நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காரு ருத்ராஜ். அவருடைய ஃபார்ம் பெஸ்ட்ல இருந்தா குறைஞ்சது 400 ரன் அடிப்பாரு. இப்போ அவர் ஃபார்ம்ல வர இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல கட்ஸ் ஃபீலோடு தான் உள்ள வராரு. நம்ம கண்டிப்பா சிஎஸ்கே வந்து இந்த ஓப்பனிங் பார்வடி போனா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஒரு 60 தாங்க இருக்குங்க. லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ்.